நாம் எல்லாருக்கும் ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். யோவான் சுவிசேஷம் 18:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறினதான 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. இந்த முடிந்தது அப்படின்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டெட்டேலெஸ்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை, நிறைவேறுதல். இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெற்றி, சாதித்தல். 4 வார்த்தை அது குறிக்குது. முழுமை, வெற்றி, சாதித்தல், நிறைவேறுதல். அதான் அந்த எல்லாம் முடிந்ததுக்கான அந்த கிரேக்க மொழியில டெட்டேலெஸ்டாய் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளையோ வாங்கும் போது அதற்கான முழு கிரயத்தையும் செலுத்திட்டாங்க அப்படின்னா அதற்காக தான் இந்த டெட்டேலெஸ்டாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. பொருள் வாங்கின உடனே நம்ம அதுக்கான காசு கொடுத்துருவோம், அவங்க பில் கொடுத்துருவாங்க. பில்லுல வந்து பெய்ட் அப்படின்னு ஒரு சீல் போடுவாங்க, இதுதானே பெய்ட் அப்படின்ற ஒரு சீல். அதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது முழு கிரயத்தையும் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்றத பயன்படுத்துகிற வார்த்தை தான் கிரேக்க மொழியில டெட்டேலெஸ்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை வெற்றிக்காகவும் சாதித்தலுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுது. இன்னைக்கு ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படின்னா, சாதிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம். நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மகிழ்ச்சியை அந்த செய்வோம். அதை குறிக்கிறதுக்காகவும் இந்த டெட்டேலெஸ்டாய் அப்படின்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. பாவத்திற்கான முழு கிரயத்தையும் செலுத்திவிட்டேன். பாவத்திற்காக முழு கிரயமும் கொடுக்கப்பட்டுருச்சு. பாவம் முடிந்து போனது, சாபம் முடிந்து போனது, வியாதி முடிந்து போனது, தரித்திரம் முடிந்து போனது, கண்ணீர் முடிந்து போனது, கவலைகள் முடிந்து போனது, பலவீனம் முடிந்து போனது, பலிகள் எல்லாம் முடிந்தது, நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நான் முடித்துட்டேன். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. இனி செய்வதற்கான வேலை, பேலன்ஸ், நீதி எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன் அப்படின்றதான ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தைனா வெற்றியின் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் வேதனையோடு பேசிக் கொண்டிருந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. நான் வெற்றி பெற்று விட்டேன். சிலுவையில நான் வெற்றி பெற்றேன். சிலுவையில நான் ஜெயித்து விட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜெயம் நம்மளுடைய ஜெயமா இருக்கிறது. அவருடைய ஜெயம் நம்மளுடைய ஜெயமா இருக்கிறது. ஆண்டவர் அந்த வெற்றியின் வார்த்தையாக தான் அதை பயன்படுத்துகிறார். எல்லாம் முடிந்தது, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அது ஒரு வெற்றியின் வார்த்தை. நான் சாதிச்சிட்டேன் அப்படின்றதான ஒரு மகிழ்ச்சியின் வார்த்தையாக, ஒரு வெற்றியின் வார்த்தையாக அது காணப்படுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வந்த நோக்கமே அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக தான். யாரும் மரிக்கிறத விரும்ப மாட்டாங்க, அப்படிதானே? சாக போறேன் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. எந்த மனுஷனும் அதை விரும்ப மாட்டான். நான் இன்னும் வாழணும்னு நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே, நான் அந்த உலகத்துல வந்து என் ஜனங்களுக்காக, நான் அன்பு வைத்த என்னுடைய ஜனங்களுக்காக நான் மரிக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்புனவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். ஹல்லேலூயா. பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ, பிதா என்னை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ, அந்த சித்தத்தை, அந்த நோக்கத்தை நான் வெற்றிகரமாய் முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பக்கத்துல கொண்டாடிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தைக்கு பின்பாக ஒன்று மறைந்திருந்தது, நான் வெற்றி பெற்று விட்டேன். ஹல்லேலூயா. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
முடிவை உண்டாக்கினார். பிசாசுடைய வல்லமைக்கு, பிசாசுடைய அதிகாரத்திற்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை, அவர் அந்த வல்லமைக்கு ஒரு முடிவை அவர் உண்டாக்கினார். ஆகவே இது வெற்றியின் சத்தமாக, வெற்றியின் வார்த்தையாக, மகிழ்ச்சியின் வார்த்தையாக, ஒரு ஜெயகம்பீரமான ஒரு வார்த்தையாக எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை காணப்படுகிறது. மனிதன் பாவத்தினால மரித்து போனான், ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனான். அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய பலிகளினால பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படல. ஆகவே கிறிஸ்து இயேசுவே அதற்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கிருபாதார பலியாக மாற்றப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியான தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, நான் ஒரு போட் செய்யணும் அப்படின்ட்டு. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த சாயந்தரம் நேரத்துல ஈவினிங் டைம்ல வந்து அவன் என்ன செய்வானா, போட்டு செய்வான். போட்டை செஞ்சு அதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நல்லா பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆத்துல கொண்டு போய் இந்த போட்டை விடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் சாயங்காலத்துல ரொம்ப ஸ்பீடா இந்த போட்டு எப்படி இந்த தண்ணியில நடக்குதுன்னு என்ன செய்யணும் நானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆத்துல போய் அந்த போட்டை விட்டான். போட்டை விட்டவங்க ரொம்ப அழகா அது என்ன செஞ்சிச்சு, நீந்தி போச்சு. ஒரு காலகட்டத்துல ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுல வந்து தண்ணி சுழற்சி ஏற்பட்டு அந்த போட்டு அப்படியே கொஞ்சமா தண்ணி போற போக்குல அடிச்சுட்டு போயிடுச்சு. இவனும் கூடயே ஓடுறான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல இது வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன செய்யறான், அந்த கரையோரமா ஓடி போறான். திடீர்னு ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த போட் அப்படியே என்ன செஞ்சிருச்சான், மூழ்கி போயிடுச்சு. இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ என்னோட போட் இப்படி மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் ஸ்கூல்ல இருந்து திருப்பி வரும்போது கடவெளியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு கடையில பாக்குறான், அவன் செஞ்ச போட்டு அந்த கடையில இருந்துச்சான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இது நான் செஞ்ச போட்டு இல்ல, நான் அடிச்ச கலர் இதெல்லாம் ஏன் போட்டு இந்த கடையில இருக்குதுன்னு சொல்லி அந்த கடைக்காரன்கிட்ட ஓடி போய் சொன்னா, அண்ணா நீங்க வச்சிருக்கிற அந்த போட்டு என்னோட போட்டு, எனக்கு தாங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம், இல்ல நான் தர முடியாது. எங்க வந்துருச்சு, கடைக்கு வந்துருச்சு. கடைக்கு வந்தா சும்மா என்ன செய்ய முடியாது, தர முடியாது. இதுக்கான விலையை கொடுத்துட்டு தான் நீ என்ன செய்ய முடியுது, எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இவன் என்ன செய்யலாம், சோகத்தோட போய் ஓகே இதுக்கான காசை நம்ம சேமிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதுக்கு உண்டியல் வச்சு அதை சேமிச்சுட்டே வந்து ஒரு நாள் அதனுடைய முழு கிரயம் வரும் பொழுது அதை கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த போட்டை என்ன செஞ்சானா சந்தோஷத்தோட வாங்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல் மனிதனாகி ஆதாமை ஏவாளை அவர் என்ன செஞ்சார், படைச்சார். படைத்த மனிதன் பிசாசுனால என்ன செஞ்சான், விழுந்து போனான். பிசாசினிடத்திலிருந்து அந்த மனிதனை திரும்ப மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு விலை கிரயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு விலையை கொடுத்தார், நம்ம எல்லாருக்கும் ஒரு விலையை கொடுத்தார். என்ன விலை தெரியுமா? யோவான் 1 யோவான் 1:18-19 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலோ வெள்ளினாலோ இல்ல. பொண்ணு வெள்ளி என்ன செஞ்சிருமா, அழிந்து போயிடும். ஆனா நம்ம அதை தான் ரொம்ப ப்ரெஷியஸா விலையேற பெற்ற பொருளா என்ன செய்யறோம், நம்ம அதை மதிச்சு நம்ம பாதுகாத்து என்ன செய்யறோம், வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலோ வெள்ளினாலோ நீங்க மீட்கப்படல. எதனால மீட்கப்பட்டீங்க அப்படின்னா, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு விலை என்ன அப்படின்னா, ரத்த விலை. நம்ம ஒவ்வொருக்காகவும் அவர் ரத்தத்தையே கொடுத்து நம்மள வாங்கி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ரத்த கிரயம் செலுத்தி அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒவ்வொருத்தரையும் அவர் வாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அன்றைக்கு சிலுவைக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு சிலுவைக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நான் என்ன தெரியுமா சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இனி ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும், நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும்
ரிசீவ் பண்ணணும் ஆண்டவருடைய நாமத்துல. அது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக என்ன செய்யுதுன்னா காணப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு வெற்றியின் வார்த்தை அவர் என்ன செய்தார்னா நமக்கு கொடுத்துட்டு போனார். நம்ம இன்னைக்கு அநேக நேரத்துல தோல்வி அடைந்தவர்களா இருக்கலாம். சில காரியத்துல ஐயோ நான் அந்த காரியத்துல என்ன செஞ்சேன், நான் தோற்று போயிட்டேன். அது பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம். ஒருவேளை நான் தோற்று போயிட்டேனே அப்படின்ற ஒரு சிந்தை இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்ம தோற்று போனவர்கள் கிடையாது. பிசாசு ஒரு சிந்தனையை கொண்டு வருவான், நீ தோல்வி அடைந்தவன், நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, நீ இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்திருக்க, நீ தோற்று போனவன். ஆனா நாம சொல்லணும், இல்ல, கிறிஸ்துவனுடைய ஜெயம் என்னுடைய ஜெயமா இருக்கிறது. அத பாவத்துல இருந்துட்டே சொல்லக்கூடாது. பாவத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பின பிறகு பிசாசு என்ன செய்வான், நம்மளை குற்றப்படுத்துவான். அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா நம்மளை குற்றப்படுத்துற வேலைதான். நம்ம எவ்வளவு நீதிமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்ம பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, நம்மளை குற்றப்படுத்துவோம். ஒரு நாள் நீ இந்த பாவத்தை செஞ்சல, நீ அப்படி மனுஷங்களே சொல்றாங்க இல்லையா, நீ அன்னைக்கு இப்படி செஞ்சல அப்படின்னு சொல்லி மனுஷங்களே நம்மள சில சமயம் என்ன செய்யலாம், குற்றப்படுத்தலாம். அப்ப பிசாசுடைய வேலையே குற்றப்படுத்துகிறவன் தான். அப்ப அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது. உனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும், உங்களுக்கான அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்தரித்து கொடுத்துட்டேன். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். நீங்க தைரியமாய் போய் நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் என்ன செய்றார்னா சொல்றார். இந்த மத்தியான வேளையில தேவ பிள்ளைகளாகிய நாம சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறணும். எதை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் நம்ம மாறணும் தெரியுமா? ஆத்துமாக்களை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறணும். அழிவுள்ள வெள்ளி பொண்ணு எல்லாம் அழிந்து போயிடும், ஆனா ஆத்துமா என்பது விலையேற பெற்றது. ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் நம்ம மாறணும். எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம். விலையேற பெற்ற ஆத்துமாக்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்துமாவானது விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக ஆண்டவர் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் முதல் சந்திக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் என்ன அப்படின்னா, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்னாரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தெரியுமா? அந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களுக்கு, நமக்காக நம்மளுடைய காரியங்களுக்காக ஓடின ஓட்டத்தை எல்லாம் கொஞ்சம் நம்ம நிறுத்தி வச்சுட்டு இனி ஆண்டவருக்காக நாம ஓடணும். ஹல்லேலூயா. ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடிக்கணும். நம்ம ஆத்துமாக்கள் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தாகத்தோடு கூட நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட, ஆண்டவர் என்னை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினாரோ, ஆண்டவர் என்னை எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக இந்த சபையில ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நான் முற்றிலுமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றுதான ஒரு வாஞ்சையோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நாம் தொடர்வோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு நாள் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியும். ஓட்டத்தை தொடங்கினவர் அதை கடைசி வரைக்கும் என்ன செய்வாரு, நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம கிறிஸ்து இயேசுவை போல நல்ல ஓட்டத்தை நம்ம ஓடணும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.